ஒன் டே ஜேகேடியை ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்படியே 2 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஒன் டே ஒரு பெரிய மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அவங்க ஹுக் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போது ஜேகேடிவை கிஸ் பண்ண போகும்போது ஜேகே நெஞ்சில் காலை வச்சு ஜேகே கழுத்தில் கத்தியை வச்சுட்டு, அடங்கொம்மால ஏண்டா டேய், நான் த கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி மாஃபியா கிங் ஜியோன் ஜங்குக்கோட பொண்டாட்டி. அந்த கிங்கையே ஆட்டி படைக்கிறவன் நான். நீ ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்டயே வா. சைனாவிலேயே நம்பர் 1 மாஃபியா கிம் டேயங் என்கிட்டயே உன் சில்மிசை வெளியே காட்டுறியா? இதான் உன் டெத் டேன்னு சொல்லி கத்தியை அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜேகே, உனக்கும் உன் அண்ணனுக்கும் வித்தியாசமே தெரியாத சொம்பேன்னு நினச்சியா என்ன? நான் கிம் டேயங்கடான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே, ஐயையோ கிம் டேயங்கா, நீயாடா அது? இதுக்கு என் அண்ணாவே பரவாயில்லையேடா, அவனை விட நீ சைக்கோவாச்சு. ப்ளீஸ், நான் தெரியாமல் நீன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்டா, என் அண்ணாக்கிட்டெல்லாம் சொல்லிடாதேன்னு சொல்கிறாங்க. இப்போ திங்க் பண்ணிட்டே, என் புருஷன் உன்னை நம்புகிறான், அவனுக்காக உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுறாங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஒன் டே ஜேகேயும் டேயும் பெட்டில் ஒரு போர்வைக்குள்ள ட்ரெஸ் இல்லாமல் கட்டி பிடிச்சு படுத்துருக்குறாங்க. அப்படியே ஒருத்தர் பார்த்து கிஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அன்கட்டுடா, மற்ற கம்பெனிகள் காட்டும், பட் நம்ம கம்பெனி காட்டாது. அன்கட் வேணுமா வேணாமன்னு சொல்லுங்கள், ஓகேவா? இப்படியே ஹுக் லைஃப் ஹாப்பியாக போகுது. ஒன் டே ஜாக்சன் டேவை கடத்திக்கிட்டு கிட்ட, நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் நீ என் எனிமீஸையே லவ் பண்ணுறியான்னு கேட்டுக்கிட்டு டேவை கடத்தினதை வீடியோ எடுத்து ஜேகேக்கும் சென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ டேவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ஜேகே, பட் அவரால் கண்டுபிடிக்க முடியல. உடனே அந்த பிளேஸுக்கு ஜேகே கரெக்டாக வந்துடுறாங்க. வந்ததுமே டேவை ஜேகே வாரத்தை பார்த்துட்டு ஜாக்சன் டேவை ஷூட் பண்ண போக டேயை தள்ளி விட்டுட்டு ஜேகே மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க. இப்போ ஜேகே அங்கே வந்து ஜாக்சனை போலீஸ்கிட்ட விட்டுட்டு டேவை கூட்டிகிட்டு அவங்க ஹவுஸ்க்கு போகிறாங்க. இந்த ஸ்டோரி கேட்குறவங்க மைண்ட் வாய்ஸ், அடியே சரி, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காடி? ஜேகே என்னடி பாவம் பண்ணான்? ட்ரூவாக லவ் பண்ணது தப்பாடி? அவனை போய் அநியாயமாக கொண்டுட்டியேடி. இன்னும் நீங்கள் கழுவி ஊற்றுறது எனக்கு கேட்குது. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ நாம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜேகே டிவியை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஒன் டே ஜேகே கிட்ட ஆசையாக ஒன்று சொல்ல வராங்க. ஜேகே, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டுடு. நான் உன்னை லவ் பண்ணதுக்கு தப்பாக போச்சு, வெட்டிங் பண்ணது தப்பாக போச்சு. நீ எப்போ என் வீட்டுக்கு வந்தியோ அன்னையிலேருந்து என் தம்பி எங்கூடவே கதைக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் விசாரித்து பார்த்ததில் அவன் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போது உன்னால் என் தம்பி அநியாயமாக தொடர்ந்து போயிட்டான். என் தம்பி டெத்துக்கு நானே காரணமாகிட்டேன்னு என்ன சொல்லி அழுதுகிட்டே, இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு என் கண் முன்னாடியே நிற்காத போன்னு கத்துறாங்க. இப்போ ஜேகே கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்க சைனாவுக்கு போயிடுறாங்க. இப்படியே 3 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஒன் டே ஜேகேக்கு கோல் வருது.
என்ன ஜேகே, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ ரொம்ப ஹாப்பியாகவே இருக்க போல. உன் ஆசை பொண்டாட்டி என் கையில், முடிஞ்சால் வந்து அவளை காப்பாற்றிக்கன்னு சொல்லிட்டு கோலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகேக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல. ரொம்பவே டென்ஷனாக திங்க் பண்ணிவிட்டு கார் கீயை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக டேயோட டைரி ஒன்று ஜேகே கையில் மாட்டுது. அவர் அதை எடுத்துக்கிட்டு மூன்பின் கிட்ட சொல்ல, போஸ் ஃபீல் பண்ணாதீங்க, டே போஸ் இங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியும்னு மூன்பின் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அதுக்குள்ளே ஜேகே டேயோட டைரியை படிக்கிறாங்க. அதில் ஜேகேவை மீட் பண்ணதுலேருந்து நடந்த எல்லாத்தையும் எழுதி இருக்கிறாங்க. லாஸ்ட் பேஜில், சங்குக்கா, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் கிண்டேன், உனக்காக டேட்டேவை நடித்தேன், பட் லாஸ்ட்டில் நீயே போன்னு சொல்லிட்டேல்ல. நீ வாங்கி தந்த எதுவுமே எனக்கு வேணாம், ஆனால் உன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறேன். ஐ ஆம் ப்ரெக்னென்ட் இதை சொல்ல வந்தேன், ஆனால் என்னையே நீ ஏற்றுக்காத, நீ என் பேபியை இப்படி ஏற்றுக்குவேன்னு சொல்லிக்கிட்டே அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு ஜேகே ரொம்பவே அழுகிறாங்க. அதில் இன்னொரு பேஜில் எழுதியிருக்கு, ஜங்குக்கா, நான் எங்கே போனாலும் முன்னையே நினைச்சிட்டு இருப்பேன், ஸ்டில் ஐ லவ் யூ ஜங்குக்கான்னு சொல்லியிருக்கு. அதை படிச்சுட்டு ஜேகே இன்னும் அழுகிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகிடுறாங்க. இப்போ ஜாக்சன் ஜேகே வாரத்தை பார்த்துட்டு டீயை வச்சு பயமுறுத்தி ஜேகேவையும் கட்டி வச்சிடுறாங்க. ஏண்டா ஜேகே, உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சமே இல்லையா? உன்னால தான் உன் தம்பி டெத்தானா, இவன் தானே அதுக்கு ஃபுல்லாக காரணம். அவனையே நீ உங்களுடையவே வச்சிருக்கிற பற்றியா, நீ அங்கே நிற்கிறடா சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ நீயும் உன் தம்பிக்கிட்டேயே போன்னு சொல்லி இப்போ ஜேகேவையும் டீவையும் கில் பண்ண போகிறாங்க. அப்போது ஒரு பிளாக் கலர் கார் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அங்கே ஸ்டாப் ஆகுது. இப்போ ஜாக்சன் யாராதுன்னு பார்க்குறாங்க. அந்த பிளாக் கலர் காரில் இருந்து செம்ம கெத்தா மாசா நம்ம ஜேகே இறங்குறாங்க. ஜேகேவை பார்த்ததுமே ஜாக்சன் செம்ம ஷோக்கோடு நிற்கிறாங்க. என்ன ஜாக்சன், செம்ம ஷோக்கோடையே இருக்கிற போல், நான் அப்படி வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமலேயே செத்து போன்னு சொல்லிட்டு அவனை கில் பண்ணிட்டு ஜேகே டீவை காப்பாற்றிடுறாங்க. அப்போ டீ ஜேகே கிட்ட வந்து நீ சாகலையான்னு கேட்குறாங்க. ஆமாம் ப்ரோ, அது ஒரு கதை, நான் ஒருத்தனை லவ் பண்ணுறது, இங்கே தான் எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ டிஎம் சிரிச்சுக்கிட்டே, பா சூப்பர் ஜேரா, அது எங்களுக்கே தெரியாமல் நீ லவ் பண்ணுறியா, எங்களுக்கு இல்லாமல் அவனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்குறாங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே வி இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. வியா, அவன் இங்கே என்ன பண்ணுறான்னு டெட்டி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ காரில் இருந்து வீட்டுக்குள்ளே இறங்கி வராங்க. வியை பார்த்ததுமே டேக்கு செம ஷாக். இவன் இங்கே என்ன பண்ணுறான்னுட்டு வந்துக்கிட்டே, டே வி நீ என்னடா இங்கே பண்ணுறன்னு கேட்குறாங்க. அப்போது வியும் டேயை பார்த்துக்கிட்டே, அண்ணா நீ எப்படி இங்கே, நீ என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல. ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுங்க, உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ வி சிரிச்சுட்டே, ஆமாம் நானும் அவனும் அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, அவர் பார்த்தது லவ் பண்ணது எல்லாமே வியை இவர் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். இப்போது டேக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் லவ் பண்ணாங்க. இப்படியே கேட்டுக்கிட்டே அவங்க ஹவுஸுக்கு போயிடுறாங்க. ஹவுஸுக்கு போனதுமே வீக்கும் ஜேகேக்கும் உடனே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது டேஹுக் எல்லாருமே ஹாப்பியாக ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன்டா. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.